ஆத்ம வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் பயிற்றுனர் சீனிவாசன் வருஷநாடு. அட்சய லக்னபதி ஜோதிட முறையில் ஒரு ஜாதக ஆய்வு. இந்த வாய்ப்பளித்த எனது குருநாதர் திரு புதுவுடைமுத்தி அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வு பார்ப்போம். இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா ஒரு 70 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆணோட ஜாதகம் இது. இவரோட கேள்வி என்ன அப்படின்னா, இடம் அவங்களுக்கு விற்பனை ஆகலை, அதனால் கொஞ்சம் கடனும் இருக்குது. இந்த கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் அந்த இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையுமா இருக்கிறதுனால இடம் எனக்கு எப்போ விற்பனை ஆகும் அப்படின்னு சொல்லி அவரோட கேள்வி. அதை எப்படி அட்சய லக்னபதி ஜோடி முறையில் ஒரு ஆய்வாக பார்த்தோன்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஜாதகரோட ஜென்ம லக்னம்னா மேஷ லக்னம், தற்போது போயிட்டுக்கூடிய அட்சய லக்னமானது விருச்சிக லக்னம், கேட்டை 3ஆம் பாதம். லக்னாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவர் 2ஆம் இடத்துல நல்லா இருக்காரா? நல்லா இருக்கார். ஆனால் அவர் 6ஆம் இடத்தோட அதிபதியாக வர்றதுனால 6ன்றது கடன் வருமானத்தில் அமர்ந்திருப்பது, கடனுக்காகவே வருமானமாக போயிட்டுருக்கு அவருக்கு அப்படின்னு சொல்லலாம். நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேட்டை 2ஆம் பாதம். 2ஆம் பாதத்தோட அதிபதி யார்? புதன் பகவான். அவர் எங்கே இருக்கார்? ஏஎல்பிக்கு 6ஆம் இடத்துல. நல்லா இருக்காரா? 6ஆம் இடத்துலையும் இருக்கக்கூடாது. அவர் 8க்கும் 11க்கும் அதிபதியாகி 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. 8ன்றது தீராத கடன், தீராத பிரச்சனை. 11ன்றது லாபம். அது போய் எங்கே அமர்ந்திருக்கு? கடனில் போய் அமர்ந்திருக்கு. அப்போது தீராத கடன் வேணால் தீரக்கூடிய கடனாக இருக்குன்னு வேணால் நம்ம சொல்லிக்கலாமே ஒழிய, பிரச்சனை இருக்கான்னா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஜாதகத்தில் சொல்லலாம். சரி, இந்த ஜாதகரோட கேள்வி என்ன அப்படின்னா, இடம் சார்ந்த கேள்வி, 4ஆம் இடம் சார்ந்த கேள்வி. 4ஆம் இடத்துல இடம், இந்த இடம் இருக்குமா அப்படின்னு கேள்வி. ஃபஸ்ட்டு இவருக்கு இடம் எப்படி இருக்குது, இவரோட ஜாதகத்துக்கு இடம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இடத்துக்கான அதிபதி யார்? சனி பகவான். அவர் எங்கே இருக்கார்? ஏஎல்பிக்கு 12ஆம் இடத்துல. இடத்துக்கு 9ஆம் இடத்துல, ஏஎல்பிக்கு 12ல் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஆனால் இந்த இடத்த விற்பனைன்னு கேட்குறதுனால இது 12ஆம் இடம்னா விரயஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது. இடத்துக்காக இடம் ஒரு விரயமாகும் அந்த ஜாதகம் இருக்குன்னா ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. மறுபடி ஏன் தடைப்படுது அப்படின்னா, ஒரு இடத்த விற்க போகிறோம், இந்த இடத்தை விற்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் அவரோட கேள்வி. அப்போ இடம் விற்கணும் அப்படின்னா 3ஆம் இடத்தை பார்க்கணும். இந்த இடத்திற்கு 12ஆம் இடத்தை பார்க்கணும். இந்த 12ஆம் இந்த இடத்திற்கு 12ஆம் இடமும் சனி பகவானே வந்துடுறாரு. அவர் எங்கே அமர்ந்திருக்காரு? ஏஎல்பிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்து 3ஆம் பார்வையாக இந்த இடத்துக்கான ஆய்வு, விற்பனைக்கான இடம், இந்த இடத்தை விற்கிறதுக்கான ஆய்வுக்கு 12ஆம் இடத்தை. அப்போ இடத்திற்கு விற்பனைக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பது அது ஒரு தடையை கொடுத்துரும். 7ஆம் பார்வையாக இந்த ஏஎல்பிக்கு 6ஆம் இடத்தையும், 10ஆம் பார்வையாக இந்த இடத்திற்கு 6ஆம் இடத்தையும் பார்ப்பது இந்த காலகட்டத்தில் இடம் சார்ந்த ஒரு விற்பனையில் ஒரு தடையை கொடுக்கக்கூடிய காலமானால் அப்படி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்திற்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது யாருன்னா கன்னி லக்னம். அந்த கன்னிக்கான அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அவர் எங்கே இருக்கார்? ஏஎல்பிக்கு 6ஆம் இடத்துல. இந்த இடத்திற்கு 3ஆம் இடத்துல, அதாவது இந்த 8ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது இந்த லக்னம் மாறுற வரைக்கும் இந்த இடம் சார்ந்த விற்பனை சார்ந்த இடம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலமான ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டம் அப்படி தான் அமைஞ்சிருக்கு அவருக்கு. அந்த இடமானது விற்பனைக்கான பிரச்சனையாகவே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதே மாதிரி இந்த இடத்தை விற்பதை அவர் ஒரு தொழிலாக தான் செஞ்சிட்ருக்காரு. அப்போ தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10ஆம் இடத்தை எடுக்கலாம். சரிங்களா? அது ஒரு பிஸ்னஸ்க்காக பண்ணப்பட்ட ஒரு இடம் தான். அதை பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10ஆம் இடம். 10ஆம் இடத்தோட அதிபதி யாருன்னா சூரிய பகவான். அவரும் ஏஎல்பிக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. அதுவுமே தொழிலுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஜாதகருக்கு அது பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இந்த 10ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடியது யார் அப்படின்னா குரு பகவான். அவர் இந்த ஜாதகருக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது தொடர்ந்து இந்த பிஸ்னஸாக இதை பண்ணாலும் ஜாதகருக்கு பிரச்சனை தான் இருக்குது. இதை இடமா பார்த்தாலும் ஜாதகருக்கு ஏதோ ஒரு வகையில் தொல்லையும் பிரச்சனையுமாக தான் இருக்குது. சரி, இது இப்போ தான் இப்படி இருக்குது. கேட்டை 2 போடுது, கேட்டை 3, கேட்டை 4 முடிஞ்ச பிறகு ஏஎல்பி லக்னமானது மேஷ தனுர் லக்னமாக வந்துடும்போது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு கேட்டால், அப்போயும் பார்த்திங்கன்னா பொதுவாகவே 4ஆம், அதாவது உபய லக்னங்கள் போகும்போது தொழிலுக்கு அப்படின்றது ரொம்ப சிறப்பாக இருக்காருன்றது நம்ம அட்சய லக்னபதி ஜோதிடம் படிக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா உபய லக்னங்கள் போகும்போது தொழில் சிறப்பாக இருக்காது. சரி, அப்போ இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1க்கும் 4க்கும் அதிபதியும் குரு பகவானாக தான் வந்துடுறாரு. அவர் எங்கே அமர்ந்திருக்காரு? ஏஎல்பிக்கு 7ஆம் இடத்துல நல்லா தான் இருக்குது. அப்பையும் பார்த்திங்கன்னா இடத்திற்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சுக்கிர பகவான். அவர்
இந்த 8க்கு 8ஆம் இடத்துலையும் அமர்ந்திருப்பது மறுபடியும் அந்த தொல்லையை கொடுத்துரும். இந்த ஜாதகருக்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சந்திர பகவான். அவரும் வந்து ஏஎல்பிக்கு 6ஆம் இடத்துல. இங்கே எப்படி இருந்துச்சோ 8ஆம் அதிபதி போய் 6ல், அதே மாதிரி இங்கேயும் வந்து 8ஆம் அதிபதி 6ல் அமர்ந்திருப்பது. தொடர்ந்து ஒரு கடன் இருந்துக்கிட்டே இருக்குமானா இருக்கும், ஆனால் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதாவது தீர்க்கக்கூடிய அளவில், அவர் சமாளிக்கக்கூடிய அளவில் தான் போயிட்டுருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம இதற்கு பலன் சொல்லிட்டோம். ஏன்னா இந்த சூழல் வந்து இந்த ஜாதகத்துக்கு சூழல் அப்படி தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொன்னோம்னா, நீங்கள் இந்த லக்னம் மாறுற வரைக்கும் ரொம்ப வெயிட் பண்ண வேணாம். முடிஞ்ச அளவு இடத்த வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு லாபங்களை கம்மியாக இருந்தாலும் இப்போதைக்கு வந்து அதை விற்பனை இல்லாமல் உங்களோட பார்ட்னர்ஸ் இருந்தால் அவங்ககிட்ட ஒரு அளவான லாபத்திலே வச்சு வெளியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இதை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து இடம் வந்து பிரச்சனையில் இருக்குது. ஏன்னா மறுபடியும் இந்த 8க்கு 8லே வந்து சுக்கிர பகவான் அமர்ந்திருப்பது வந்து மறுபடியும் இந்த சுற்றி ஏதாவது ஒரு வகையில் வந்து அவருக்கு தொல்லையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம இதுக்கு பலன் சொல்லிட்டோம். இது மாதிரி எளிமையாக துல்லியமாக ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் அட்சய லக்ன பற்றி ஜோதிட முறையில் தான் இப்படி கணிக்க முடியும். இது மாதிரியான ஆய்வுகளை நீங்களும் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க, கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட அலுவலக எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இல்லை ஜோதிடம் பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னும் எளிமையாக துல்லியமாக ஒரு வித்தியாசமான ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணலாம். வாய்ப்புக்கு நன்றி.